இன்னைக்கு நம்ம ஸ்மால் மினிமலிஸ்டிக் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு அப்ளையன்ஸில் ஃப்ரிட்ஜும் ஒன்றா மாறிடுச்சு நம்மளுக்கு. ஸோ ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அண்ட் முக்கியமான வேலையுமே கூட. ஸோ அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக ரொம்ப மினிமலிஸ்டிக்காக எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரிட்ஜில் இருந்தது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். காய்கறி வந்து அப்போ தான் அன்றைக்கி தான் வாங்கினாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ்கிரீம் கேக் இருக்குது, என் பையனோட பர்த்டேக்காக வாங்கினது. ஸோ அதனால் நான் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாமல் தான் கொஞ்சம் வைப் பண்ண போகிறேன். யாராவது கேட்பீங்க ஏன் ஆஃப் பண்ணலன்னு. ஸோ அதனால தான் முன்னாடி சொல்லிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இந்த மேட்ஸ் வந்து போட்டிருப்பேன், ஆன்டி ஸ்லிப் மேட்டு, ஃப்ரிட்ஜ் மேட்டு. நான் யூஸ் பண்ணுற ஆர்கனைசர்ஸ், இந்த மேட்டு இது எல்லாமே அமேசானில் வாங்கினது தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு இருக்கும். ஃப்ரிட்ஜ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அதிலே நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா கிச்சன் கேட்டகரியிலையும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நல்லா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்கில் கொடுப்பேன், வேறு எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேட்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அது எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காய வச்சுருவேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ எந்த ஸ்க்ரப்பர் வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு சோப் வச்சு க்ளீன் பண்ணாலே வந்து போயிடும். அண்ட் இந்த மேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு இமீடியட் ஸ்பில் ஆகிடுச்சு, குறிப்பாக நீங்கள் ஊறுகாய் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க, இல்லை வந்து ஃபுட்டு சமைச்சது வைக்கும் போது ஆயில் ஸ்பில் ஆகிடுச்சுன்னா உடனே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை போட்டிருக்கும் போது உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா வாரமும் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ண முடியுமான்னு நம்மளால் சொல்ல முடியாது. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். 2 வாரமும் ஜஸ்ட்டு லைட்டாக வைப் பண்ணுறது, மேட்டை மட்டும் வாஷ் பண்ணுறது. ஆனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் தீரும் போது அது வெஜிடபிள் பாக்ஸை க்ளீன் பண்ணுறது, அது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து மேட்டை வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை வந்துட்டு வைப் பண்ணிடலாம். வைப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐக்கியா ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு வினிகர், கொஞ்சமாக விம்ஜெல் யூஸ் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விம்ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் தான் வைப் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி வைக்கும் போது அந்த சொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப கரையாக இருக்கிறது அது எல்லாத்தையும் ஊற வச்சிரும். ஸோ வந்து நம்ம வைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் வந்து வைப் பண்ணுறதுக்கு மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 வருஷம் கூட வச்சுக்க முடியும், 2-3 வருஷம் கூட வச்சுக்க முடியும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸாக இந்த கிளாத் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஏன்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் கூட போட்டு நீங்கள் துவைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி சும்மா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் போட்டு நான் துவைச்சிருவேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த கிளாத் வந்து மாற்றிப்பேன் நான். அதே மாதிரி ஒரே கலரில் நான் நிறையா வச்சுருக்கனால நான் ஒரே கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் 2 கிளாத் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கலட்டி வாஷ் பண்ணுற அளவுக்கு, கலட்டி துடைக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா கலட்டி துடைப்பேன். இல்லைனா ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிவிடுவேன். சில பேர் வந்துட்டு இந்த ஸ்ப்ரே வைப் பண்ணி துடைச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வைப் பண்ணணுமாங்கிற டவுட்டு வருது. அந்த தேவை கிடையாது. வினிகர் வந்துட்டு ஒரு பெஸ்ட் க்ளீனிங் சொல்யூஷன் தான். நீங்கள் அதை வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணும்போது நீங்கள் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றியோ இல்லை தண்ணி ஸ்ப்ரே பண்ணியோ வைப் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இதுலேயே எல்லா அழுக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். இதே சொல்யூஷனை வந்துட்டு நீங்கள் வந்து கிச்சனில் இருக்க எல்லாமே, கிச்சன் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஷெல்ஃபு, கவுண்டர் டாப்பு, வுட்டில், கிளாஸில் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் சொல்யூஷன் இது. ஸோ ஃப்ரிட்ஜில் உள்ள கண்ணாடி ட்ரேயும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நான் கண்ணாடி ட்ரேலாம் வந்துட்டு நான் சோப் போட்டு வாஷ் பண்ணல, ஏன்னா ரொம்ப அழுக்காக இல்லை. இந்த ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். ஒருவேளை ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணியிருப்பேன். பட் இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு இப்படியே வந்துட்டு வைப் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் தான் வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜாக இருக்கும். ஃபேமிலியில் வந்து எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், ஒரு 4 பேர் இருக்க வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃப்ரிட்ஜ் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடது பார்த்தீங்கன்னா எல்ஜி வாங்கி வந்துட்டு ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் புது வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகும்போது நான் இதே ஃப்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஈவன் இன்ஜினியர் கூட கேட்டார், ஃப்ரிட்ஜ் வந்து மாற்றுறீங்களா, ஏன்னா டிவி வந்து மாற்றலான் இருக்கோம்.
டிவி வாங்கி டிவி வந்து எங்களோட டிவி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி கிடையாது. நெட்டெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை வேறு எதுவுமே அதில் பார்க்க முடியாது. ஸோ அதனால அதை மட்டும் மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜும் மாற்றுறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை ஃப்ரிட்ஜ் மாற்றலன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம், நம்ம வேணுங்கிற எல்லா பொருளும் வச்சதுக்கு அப்புறமும் எக்ஸஸாக எப்படி இடம் இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் சில பொருட்கள் நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க, அது வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற பொருட்களும் சொல்கிறேன். அடுத்தது எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா ட்ரேயும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு எதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது நான் வந்து வாரம் வந்து மீல் பிளான் பண்ணிவிட்டு சாட்டர்டே அன்னைக்கு மீல் பிளான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு தான் காய்கறி வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறது அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ மீல் பிளான் பண்ணுறதுனால எனக்கு வந்து எக்ஸஸாக ஃபுட் எதுவும் ரொம்ப இருக்காது. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி ஒரு 95% ஆஃப் த டைம் இருக்காது மீல் பிளான் பண்ணுறதுனால. மீல் பிளான் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு நான் மெஷர் பண்ணி தான் எதுக்குமே அளந்து தான் செய்வேன். ஸோ அதனால ஃபுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் லெஃப்ட் ஓவர் வச்சு சாப்பிட்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். ஆனால் முன்னாடி நாள் என் பையனுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுன்னா முன்னாடி நாள் காய்கறி நறுக்கி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அதுக்குமே இடம் இருக்கும் நான் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாவு காட்டிடுறேன். ஏன்னா மாவு தான் இருக்கிறதுலே பெரிய பவுலில் இருக்கும், அதுதான் நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். ஸோ வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வச்சிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர், அது வந்துட்டு ஒரு பீங்கான் ஜாடியில் வச்சுருக்கேன். அந்த பீங்கான் ஜாடி வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறது கண்டெய்னர். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது, இன்னொரு இதில் சாக்லேட் கொஞ்சம் வச்சுருக்கேன். பால்லாம் வந்து அதுக்கு மேலே உள்ள ட்ரேயில் வச்சுருவேன். இப்போ பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, தயிருக்கு பக்கத்தில், அந்த இடத்துல தான் வந்துட்டு ஃபுட்டு லெஃப்ட் ஓவர் ஃபுட் இருந்தால் அதில் வைப்பேன். அது இல்லாமல் வேறு ஏதாவது காய் நறுக்கி கண்டெய்னர் போட்டு வச்சா அது வைப்பேன். அடுத்து வந்து எக்கு வந்து 2 ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். எக்குன்னு ஒரு ட்ரே வரும் இல்லையா, ஹோலாக இருக்கும், அந்த ட்ரே எனக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜோட வரல. ஸோ நான் அப்படியே தான் வைப்பேன். இது வரைக்கும் எதுவும் உடஞ்சதே இல்லை. 6 வருஷமாக இப்படி தான் வச்சுட்ருக்கேன், எதுவும் ஆனதில்லை. அடுத்து காய்கறி எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா காய்கறி வந்துட்டு தான் ரொம்ப முக்கியமானது. நான் வீக்லி ஒன்ஸ் மீல் பிளான் பண்ணி வாங்குறதுனால எனக்கு காய்கறி அடுக்கி வைக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. இது வந்து செட் ஆஃப் 4 வரும் இந்த பாக்ஸு. கீழே ட்ரிப் ட்ரேயோட இருக்கும். தக்காளிக்கு தான் வந்து நிறைய ட்ரே தேவைப்படும். கிட்டத்தட்ட 2.5 பாக்ஸ் வச்சுருக்கேன் தக்காளி. அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வைக்க வேண்டியது இருந்தது. முருங்கைக்காய் என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சிருவேன். 1 or 2 டேஸில் அதை எடுத்து நான் சமைச்சிருவேன். ஸோ கட் பண்ணி நம்ம வந்து பாட்டிலில் ஒரு மூடி போட்டு மூடுற மாதிரியான பாக்ஸில் போட்டு வைக்கும் போது முருங்கைக்காயோட ஸ்டோரேஜ் லைஃப் வந்துட்டு கொஞ்சம் கூட நாள் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஈரத்துணியில் சுற்றி வைப்போம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த டைமில். பட் அதை விட இது வந்து பெஸ்ட் சொல்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி பட்டதுன்னா ஃபங்கஸ் வந்தது. ஸோ அதனால டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பீன்ஸ் வைக்கிறேன். ஸோ 4 பாக்ஸ் தான் வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்க முடியும். ஸோ 4 பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த 4 பாக்ஸையும் ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் மூடி வச்சிட முடியும். மூடி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாகவே இருக்கும், அதனால கொட்டிடாது. நல்லா இதுவும் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் காய்கறி தீர்ற டைம்லேயே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருவேன் அப்பப்போ. ஸோ இந்த 4 பாக்ஸையும் வச்சாச்சு. அடுத்தது வாழைப்பூ வந்து சைடில் வச்சுட்டேன். என் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அது தவிர சாஸு ஜாம் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போவும் செஞ்சு வச்சுருப்பேன். அதை தவிர கொக்கோ பவுடர் வச்சுருப்பேன். கொக்கோ பவுடரை தவிர வேறு எந்த விதமான ஸ்பைசஸோ சாட் மசாலா பவுடர் அது மாதிரிலாம் எதுவுமே நான் வச்சுருக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து நம்ம வெளியிலே வந்துட்டு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சாலே நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்காக பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியில் ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 6 வருஷமாக நான் அப்படி தான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வெங்காயம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டனால தான் இதை காட்டினேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு, இது 3 அந்த 3 டப்பாவில் தான் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி செட் ஆஃப் 5 கிடைக்கிது கண்டெய்னர்ஸ், சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ். இதை வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். சில பேர் வந்து மெஷ் பேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பாலிதீன் கவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் விட இது வந்து பெட்டர் சொல்யூஷனாக எனக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்று மேலே ஒன்று படுற மாதிரி தான் போட்டு வச்சுட்டு இருந்தேன்.
அது வந்து எனக்கு ஒரு ஒரு கேரட்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அழுகிடும். அந்த மாதிரி டைமில் மற்ற எல்லா காயும் அழுகிடும். கேரட்டுன்னு இல்லை, மற்ற எந்த காய் அழுகினாலும் கூடவே சேர்ந்து மற்றெல்லாம் அழுகிடும். அதான் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 5 காய் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸ்பேஸும் நிறையா இருக்கும். மீல் பிளான் பண்ணும்போது தேவையான காய்கறி மட்டும் வாங்குறதுனால நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் வாஷ் பண்ணுறது நிறுத்திக்கிட்டேன். அதே மாதிரி காய்கறியுமே வந்து நான் வாஷ் பண்ணுறதில்ல. சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். முன்னாடி வாஷ் பண்ணி தான் உள்ளே வச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன், சமைக்க போகிறதுக்கு முன்னாடி தான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணால் ஃபங்கஸ், பாக்டீரியாஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கிறதா போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் அதை மாற்றிக்கிட்டேன். அது இந்த கண்டெய்னர் ரீசெண்டாக வாங்கினது. எனக்கு வந்து ஒரே பாக்ஸில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுனால இது வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு கண்டெய்னர் வச்சுருந்தேன். அதை நான் உடச்சிட்டனால இதை வாங்கினேன். தெரியாமல் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு அது. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் இருக்கும் என் ஃப்ரிட்ஜில். இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஓவர் ஃபுட் வைக்கணுமோ, இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வந்து காய்கறி நறுக்குன்னு டப்பா வைக்கணும், இந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து என் பையன் ஸ்கூல் ஆரம்பித்தோன்னே கண்டிப்பாக எப்போவுமே ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை வந்துட்டு வைக்கிறதுக்கும் ஒரு பாக்ஸில் கட் பண்ணி வச்சுருவேன். இல்லைன்னா வந்துட்டு சைடில் ஒரு ட்ரே வச்சுருவேன். ஸோ ஃப்ரிட்ஜோட டாப்பும் ஃப்ரண்ட்டும் வந்துட்டு அடிக்கடி நான் வைப் பண்ணிவிடுவேன். மோஸ்ட்லி தினமுமே வைப் பண்ணிவிடுவேன். கிச்சன் கவுண்டர் டாப்லாம் வைப் பண்ணும் போது அதை வைப் பண்ணுவேன். இது வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சனால ஒரு வேக்கம் பண்ணிவிட்டு அதையும் வைப் பண்ணிடுறேன். ஃப்ரிட்ஜ் ஃப்ரண்ட்டில் வந்து நான் எந்த பொருளும் வந்து மேக்னெட் எதுவுமே ஒட்டியிருக்க மாட்டேன். அதே மாதிரி டாப்பில் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் வச்சுருக்கேன். வேறு எதுவும் வைக்கல. என்னோடய கிச்சனில் நல்ல வெளிச்சம் நல்லா வரும். ஸோ அதனால் என் கிச்சனில் வந்து செடிகள் வந்துட்டு ஒரு 3 பிளான்ட்டோ 3 4 வச்சுருக்கேன். அதை தவிர வேறு எதுவும் வச்சல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸ்மால் ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் நம்ம மினிமலிஸ்டிக்காக சிம்பிளாக இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். பெரிய ஃப்ரிட்ஜு தான் வாங்கணும்னு கிடையாது. சின்ன ஃப்ரிட்ஜையும் ரொம்ப அழகாக நம்மளால் ஆர்கனைஸ் பண்ண முடியும் நம்ம நினச்சா. ஸோ வந்துட்டு இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து ரொம்ப விலையும் கம்மியாக உள்ள ஆர்கனைசர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுமே கூட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதுனா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.